வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான செட்டிநாட் சிக்கன் குழம்பு எப்படி செய்து பார்ப்போம். அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிப்போம். சிக்கன் வந்து ஊறுறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்டாரு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை. ஸ்லோவிலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இது கூட ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. ஸ்லோவிலே வச்சு வறுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை போல் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பேன் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்லோவிலே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இது கூட ஒரு 2 வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இது கூட ஒரு தக்காளி பொடி கட் பண்ணி வச்சுன்னா அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்க பொடியை சேர்த்துக்கோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டங்க. பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்காச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு. சிக்கன்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான சுவையான செட்டிநாட் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கோ இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.